வணக்கம். அமிர்த கிருபாவோட ஒரு புது வீடியோவிலேக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம தமிழில் அதிகம் வீடியோஸ் பண்ணதில்லை. அப்போ நம்ம இன்னையிலேருந்து கொஞ்சம் தமிழ்லேயும் நம்ம ஆயுர்வேதாவை பற்றி, ஆயுர்வேதிக் மெடிசன்ஸை பற்றி, ட்ரீட்மெண்ட்ஸை பற்றியெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணலான்னு யோசிக்கிறோம். எங்கள் தமிழ் உச்சாரணத்திலேயோ இல்லை ஏதாவது வேர்ட்ஸ்லேயோ ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், தவறுகள் இருந்தால் அதை நீங்கள் மன்னிக்கணும்னு முதலியே வேண்டுகிறோம். நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அதில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தி நமக்கு வீடியோவுக்கு போய்க்கலாம். நம்ம இன்றைக்கி பேச போகிறது ஜென்ரலாக நம்ம பத்தியம் அப்படின்னு கூப்பிடுற ஒரு செக்மெண்ட்டில் தான். பத்தியம்னா உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக எல்லாரது பத்தியம்னா உணவு கட்டுப்பாடு, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, அதை பற்றி மட்டும்தான் பத்தியம்னா நினைக்கிறோம். ஆனால் பத்தியம்ங்கிறது உணவில் மட்டும் நிற்கிற ஒரு விஷயம் இல்லை. பத்தியம்னா நம்ம ஜென்ரலாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஆகார, விகார, ஔஷதம்னு சொல்லும். ஆகாரம்னா உணவு, நம்ம சாப்பிட்ற விஷயங்கள். விகாரம்னா நம்ம ஆக்டிவிட்டீஸ் இல்லையா, நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அது விகாரம்ங்கிற செக்மெண்ட்டில் வருது. 3வது தான் ஔஷதம் வருது. நினச்சி பாருங்க, ஒரு வியாதி குணமாகணும்னா அதுலேயே ஆயுர்வேதாவில் சொல்லுது 3வதாக தான் அதில் ஔஷதத்துக்கு, மெடிசின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. முதல்ல 2 உணவும் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் என்னெல்லாம் பண்ணுறது இல்லைங்கிறதான். புரியுதுங்களா? ஸோ நம்ம உணவை பற்றி பேசும்போது ஜென்ரலாகவே எல்லாரும் நிறைய ஒரு என்ன சொல்கிறது தமிழில், அந்த ஏன்னா அந்த தவறான எண்ணங்கள், மிஸ்கான்செப்ஷன்ஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறாக சில விஷயங்கள் புரிந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்கான்செப்ஷன்ஸும் மிஸ்இன்ஃபர்மேஷனும் போகக்கூடாது. அது ஏதாவது யாராவது மனசில் இருக்குதுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வீடியோ மெயினாகவே பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம சொல்ல போனோம்னா ஜென்ரலாகவே எல்லாரும் சொல்லுவோம் ஆயுர்வேதம்னா நான்வெஜ் எடுக்கக்கூடாது, ஆயுர்வேதம்னா இப்படி பண்ணக்கூடாது. அது எல்லாம் அதில் 90% ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. புரியுதுங்களா? பத்தியம்ங்கிறது, எஸ்பெஷலி அந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது எப்போவும் மருந்துக்கோ ஒரு சிஸ்டத்துக்கோ இல்லை. உணவு கட்டுப்பாடுங்கிறது எப்போவும் ஒரு வியாதிக்கு தான். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கணும்னா, இப்போ நமக்கு சளி காய்ச்சல் வந்தது, நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போயாச்சு, ஒரு மாடர்ன் டாக்டர். அவர் மருந்து எழுதி கொடுக்குறாரு, பேராசிட்டமால் கொடுக்குறாரு, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாரு. வர்ற வழியில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? சாப்பிட்றது இல்லை இல்லையா? ஏன்? அந்த டாக்டர் அந்த மருந்து கொடுத்துருக்கு, ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கு, இல்லை இந்த பேராசிட்டமால் கொடுத்துருக்கு, அதனால நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்குவோமா? இல்லை. நம்ம சளி காய்ச்சல் இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி காய்ச்சல் ஏச்சாகுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அந்த சளி காய்ச்சலுங்கிற வியாதிக்கு தான் அந்த உணவு கட்டுப்பாடு. இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்குங்கிற மருந்துக்கோ பேராசிட்டமாலுங்கிற மருந்துக்கோ இல்லை மாடர்ன் மெடிசின் எடுக்கிறவங்க ஐஸ்கிரீம் அந்த மாதிரியும் இல்லை. அந்த ஒரு வியாதிக்கு. அந்த மாதிரி தான் ஆயுர்வேதாவிலையும். இல்லாமல் ஜென்ரலாக நம்ம இது ஆயுர்வேதாவில் இது கூடாது, ஆயுர்வேதாவில் அது கூடாதுங்கிறது தப்பான ஒரு கான்செப்ட் தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆயுர்வேதாவில் எங்கேயும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்கேயும் சொன்னதே இல்லை. இன்ஃபேக்ட் சில ஆயுர்வேத மருந்துகள் கூட, இப்போ நீங்கள் அஜமாம்ச ரசாயனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோழி சூப்பு, கோழியெல்லாம் இந்த மாதிரி ஆட்டு சூப்பு, மட்டன் சூப்பெல்லாம் நம்ம ஊர்லெல்லாம் ஜென்ரலாகவே வச்சு குடிக்கிறதா. ஸோ இதெல்லாம் ஆயுர்வேத மருந்துகள் போட்டு தானே நம்ம குடிக்கிறோம். ஸோ ஆயுர்வேதாவில் இது எடுக்கக்கூடாது அங்கே அந்த மாதிரி எங்கேயும் சொல்லலை. சில வியாதிகளில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அது எதனாலன்னா நான்வெஜ்ங்கிறதுனால இல்லை, அது ஹெவிங்கிறதுனால, அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதை ஜீர்ணிக்கிறதுக்கு உடம்புக்கு கஷ்டங்கிறதுனால நம்ம சில விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லுவோம். அதில் அது நான்வெஜ்ங்கிறதுல இதுவே நீங்கள் வெஜ் பீஸாவோ வெஜ் பர்கரோ நிறைய ஒரு பெரிய இந்த கேரளா சத்யா மாதிரி நிறைய பாயாசம் எல்லாம் சாப்பிட்டாலும் இதே பிரச்சனை தான். ரொம்ப ஒரு டைஜஷன் பிரச்சனை உண்டு பண்ணுற ஒரு சாப்பாடு. அது நீங்கள் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் இருந்தாலும் சரி, ஒரே எஃபெக்ட் தான் அது உடம்புல கொடுக்கும். அப்புறம் சில ஸ்பெசிஃபிக் வியாதிகள், இந்த சர்வாங்கினெல்லாம் தமிழில் சொல்லும் இல்லை, இந்த ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இல்லை இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ், சோரியாசிஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களில், இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம உடம்புக்கு எதிராக வேலை பார்க்குற சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகளில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சூழ்நிலைகளை நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி நான்வெஜ் எடுக்கக்கூடாது, இல்லை ரொம்ப கட்டியான சாப்பாடு எடுக்கக்கூடாது, குளிரான பொருட்கள். இப்போ ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட்டு நம்ம கொய்யக்காய் மாதிரியான ஒரு குளிரான உணவை எடுத்தால் அது அவங்க உடம்புல அந்த வியாதியை எச்சு பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு வியாதிக்கு தான் நம்ம உணவு கட்டுப்பாடு சொல்லும். ஸோ இது மாதிரி நம்ம சொல்ல போனோம்னா ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இந்த ரெட் ரேஷஸ் வர்றவங்க, இந்த சொரியாசிஸ் மாதிரி வியாதிகள் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு இந்த உரப்புன்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த உப்பு புளி காரம் இது எச்சாகும் போது அவங்க உடம்புல இருக்கிற அந்த வியாதி எச்சாகும். ஸோ அதனால் அந்த மாதிரி வியாதி இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப உரப்பான சாப்பாடு எடுக்கக்கூடாது. ஜென்ரலாகவே அந்த சூடான சாப்பாடுன்னு சொல்லுவோம், இந்த சிக்கன், முட்டை, நம்ம காளான், மஷ்ரூம், பப்பாயா, இதெல்லாம் ஜென்ரலாகவே கொஞ்சம் சூடு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்.
ஸோ இதெல்லாம் வியாதியை பொறுத்து தான், இல்லாமல் ஜென்ரல் ஆயுர்வேதிக் மருந்து எடுக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது ஒரு ஒரு தப்பாக நிறைய பேர் அந்த மாதிரி புரிஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போது இந்த மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இல்லை ஜென்ரலாகவே இந்த வலி சம்பந்தமான வியாதி இருக்கும், அவங்களுக்கு குளிர் ஒத்துக்காது, புரியுதுங்களா? ஸோ ரொம்ப இடுப்பு வலி இருக்கும், இடுப்புலேருந்து காலுக்கு பரவாயில்ல சையாட்டிக்கான சொல்லுவோம் இல்லையா, லம்பார் ரேடிகுலோ பற்றினா சொல்லுவோம். அந்த மாதிரி வியாதி இருக்கிற ஒருவர் அவங்க செருப்பு போடாமல் குளிரான நேரத்தில் நடந்தால் அவங்களுக்கு வலி எச்சாகும். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கண்டிப்பாக நீங்கள் செருப்பு போடணும். ஸோ அது விஹாரம்ங்கிற கேட்டகரியில் வந்தாச்சு. ஸோ அவங்க கரெக்டாக செப்பல் போட்டு நடந்தால் அவ்வளோ வலி எச்சாகாது. இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் சர்வாங்க மாதிரி வியாதி இருக்கிறவங்க உடம்புல அவங்களுக்கு ரொம்ப குளிர் பட்டால் அவங்களுக்கு வியாதி எச்சாகும். ஸோ அதனால் அவங்க குளிர் இருக்கிற இடத்துல போகக்கூடாதுன்னு ஏசி போடக்கூடாதுன்னுங்கிறதுல அவங்க குளிரான இடத்துல போனால் ப்ராப்பராக ஜாக்கெட் மாதிரி போட்டு நல்லா ஹீட் ஆகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு அவங்களுக்கு சரியாயிடும். ஸோ கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு வியாதிக்கு தகுந்த மாதிரி தான் உணவு கட்டுப்பாடாக இருந்தாலும் அந்த விகாரம்னு சொல்லணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் ஒவ்வொரு வியாதியை பொறுத்து ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு வைக்கிறது கரெக்டாக இருக்கணுங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆயுர்வேதிக் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஒரு ப்ராப்பரான என்ன வியாதி சம்பந்தமாக மெடிக்கல் சம்பந்தமாக ஏதாவது குவரிஸ் இருக்குதுன்னா எப்பவும் அது படித்து அதில் குவாலிஃபைடான ஒரு டாக்டர்கிட்ட இருந்து நம்ம அட்வைஸ் எடுக்கிறது எப்பவும் நமக்கு எப்பவும் நல்லது. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஆயுர்வேதாவில் ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருக்குதுன்னா என்னெல்லாம் இதுக்கு வைத்தியம் பார்க்கலாம், வைத்தியம் பார்க்கும்போது என்ன இது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், இல்லை எங்களை டைரெக்டாக நம்ம நம்பரில் கூப்பிட்டு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். தைரியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, எங்களால் முடிஞ்ச எல்லா கேள்விக்கும் நாங்கள் பதில் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் வியாதி சம்பந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் நாங்கள் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் அது கூட நீங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கலாம். நமக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.